கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க பிக் பேங் தியரியை பத்தி மாணவர்களுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. 14 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு வெடிப்பு ஏற்பட்டதுனால இந்த பிரபஞ்சம் உருவாச்சு. இந்த பிரபஞ்சத்தை யாரும் உருவாக்கல, அதுவா தானா உருவாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கிளாஸ் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பிரபஞ்சம் தானா இயங்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மாணவர்கள்கிட்ட ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்காங்க. அந்த டீச்சருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைங்க. அதனாலதான் அவங்க இந்த பாயிண்ட ரொம்ப அழுத்தமா மாணவர்கள்கிட்ட மறுபடியும் சொல்லியிருக்காங்க. இந்த கிளாஸ்ல இருந்த ஒரு மாணவனுக்கு டீச்சர் சொன்ன வார்த்தைகள்ல உடன்பாடு இல்லைங்க. ஏன்னா அந்த மாணவனுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமா இருந்ததுங்க. கிளாஸ் முடிய போற நேரத்துல அந்த டீச்சர் அங்க இருக்கக்கூடிய மாணவர்களை கூப்பிட்டு, நாளைக்கு வரும்போது நீங்க எல்லாரும் பூமியினுடைய வரைபடத்தை வரைஞ்சு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த மாணவன் டீச்சருக்கு ஒரு விஷயத்த புரிய வைக்கணும்னு நினைச்சாங்க. அவன் என்ன பண்ணானா, ஒரு வெள்ளை தாள் எடுத்து அதுல பென்சில்ல கிறுக்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் கலர் பெயிண்ட் எடுத்து அந்த பேப்பர் முழுவதும் கண்ணா பின்னான அவன் தெளிச்சு விட்டுருக்கான். அடுத்த நாள் மாணவர்கள் எல்லாரும் அவங்க வரைந்த பூமியினுடைய வரைபடத்தை அந்த டீச்சருடைய டேபிள்ல போய் சப்மிட் பண்ணிருக்காங்க. இந்த மாணவனும் யாருக்கும் தெரியாம அவன் கிறுக்கின அந்த பேப்பர் பண்டலோட போய் உள்ள வச்சுட்டு வந்திருக்காங்க. அந்த டீச்சரும் பேப்பரை திருத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப அந்த நேரத்துல அவங்க அந்த கிறுக்கின பேப்பரை பார்த்தவுடன் பயங்கர கோவம் வந்துருச்சு. மாணவர்கள் கிட்ட கேட்டிருக்காங்க, யார் இந்த வேலை பார்த்தது அப்படின்னு சொல்லி. அந்த மாணவர்கள் யாருமே ஒத்துக்கொள்ளலைங்க. எல்லாரும் அமைதியா இருந்திருக்காங்க. டீச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப நீங்க யாரும் ஒத்துக்கல அப்படின்னா உங்க எல்லாரையுமே நான் குச்ச வச்சு அடிக்க போறேன்னு இருக்காங்க. அப்ப அந்த பேப்பர்ல கிறுக்கின மாணவன் எந்திரிச்சு டீச்சர் கிட்ட சொல்லியிருக்கான், டீச்சர் அந்த பேப்பர் அதுவா பறந்து வந்திருக்கும், பென்சிலும் எங்கேயாவது இருந்து பறந்து வந்து அதுவா அந்த பேப்பர்ல கிறுக்கி இருக்கும், கலர் பெயிண்டும் எங்கேயாவது இருந்து வந்து கொட்டிருக்கும் டீச்சர், எல்லாம் அதுவா வந்திருக்கும் டீச்சர் அப்படின்னு இருக்கான். டீச்சருக்கு பயங்கர கோவம். என்ன நீ தான் இந்த காரியத்தை பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த மாணவன் சொல்லியிருக்கான், இல்ல டீச்சர் அதுவா தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். டீச்சருக்கு மிக அதிகப்படியான கோவம் வந்துருச்சுங்க. மாணவனை திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க, என்ன நீ முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு. மாணவன் உடனே டீச்சர் கிட்ட சொல்றான், டீச்சர் நேற்று ஒரு விஷயத்த நீங்க சொன்னீங்க, இந்த பிரபஞ்சத்தை யாரும் படைக்கல, அதுவா உருவாகி இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னீங்க. இவ்வளவு பிரம்மாண்டமான பிரபஞ்சமே தானா உருவாகி இயங்கிக்கிட்டு இருக்கப்ப இது சாதாரண கிறுக்கல் பேப்பர், இது தானா இந்த இடத்துக்கு ஏன் வந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அந்த டீச்சருக்கு அடுத்து என்ன பேசணும்னே தெரியலங்க. பிரபஞ்சம் ஒரு படைத்தவர் இல்லாம தானா உருவாகி இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா இவ்வளவு நேர்த்தியா அதனால செயல்பட முடியுமா அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. இதற்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நம்ம பூமியே கூட எடுத்துக்கலாங்க. இங்க எல்லா உயிரினங்களும் வாழக்கூடிய அளவுக்கு சரியான சூழல் அமைஞ்சிருக்குங்க. எல்லா வாயுக்களும் சரியான விகிதத்துல இருக்கிறதுனாலதான் உயிரினங்கள்னால இங்க வாழ முடியுதுங்க. ஆராய்ச்சியாளர் எல்லாரும் வியந்து பார்க்கக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம், பூமிக்கும் சூரியனுக்கும் இருக்கக்கூடிய அந்த தூரம், அந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப கரெக்டான தூரத்துல சூரியனும் பூமியும் இருக்கிறதா அவங்க சொல்றாங்க. இப்ப இருக்கக்கூடிய தூரத்தை விட நம்ம பூமி கொஞ்சம் முன்னாடி சூரியனை நோக்கி தள்ளி இருந்ததுன்னா கூட நம்ம எல்லாரும் எரிஞ்சு சாம்பல் ஆயிருவாங்க. இப்ப இருக்கக்கூடிய தூரத்தை விட நம்ம பூமி கொஞ்சம் பின்னாடி சூரியனை விட்டு தள்ளி இருந்ததுன்னா நம்ம எல்லாரும் ஃப்ரீஸ் ஆயிருவாங்க, உறைஞ்சு போயிருவோம். பிளானட்டரி சிஸ்டம்ஸ், கேலக்சிஸ் இதனுடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது ஒரு உயர்ந்த சக்தியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இதெல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு மேக்ஸ் பிளாங்க்ங்கிற ஆராய்ச்சியாளர் சொல்றாருங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், ஐசக் நியூட்டன் போன்ற ஆராய்ச்சியாளர்களும் இதை முழுமையா நம்பினாங்க. தண்ணீருக்குள்ள இருக்கக்கூடிய மீனுக்கு தண்ணீரை தெரியாதுங்க, தாயினுடைய வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைக்கு தாயை தெரியாதுங்க. அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த இறைவனை தெரியாம தான் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய அறிவியல் முன்னேற்றங்கள் நடந்துகிட்டு இருக்குங்க. டெக்னாலஜி அட்வான்ஸ்டா இருக்கு. கடவுள் இருக்கிறான்னு சொல்றதுக்கு நிறைய பேர் கூச்சப்படுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அறிவியல் முன்னேற்றங்கள் எல்லாமே சப்ஜெக்டிவ் ரியாலிட்டிங்க. அதாவது மாற்றத்துக்குள்ளாகக்கூடிய விஷயங்கள், நிலையற்றதுன்னு சொல்லலாம். இந்த பிரபஞ்சத்திலே நிலையான ஒரு விஷயம் அப்படின்னா அது நம்மளை படைத்த அந்த இறைவன் தாங்க. என்னைக்கும் மாற்றத்துக்குள்ளாகாதவர் அவர் ஒருத்தர் தாங்க. ஒரு இளைஞனுக்கு ரொம்ப வருஷமா கடவுளை பார்க்கணுன்ற அதிகப்படியான ஒரு ஆவலும் தேடலும் இருந்ததுங்க. அவன் பல இடங்களுக்கு பயணம் பண்ணி போய் யோகிகளையும் மகான்களையும் சந்திச்சு நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்வான். ஒரு நாள் அந்த இளைஞன் அவனுக்கு தேவையான உணவு, பழங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு நீண்ட தூரம் பயணம் போனாங்க. அவன் ஒரு ரோட்ல நடந்து போகும்போது ஏழ்மையில இருக்கக்கூடிய ஒரு வயதான தாயாரை பாக்குறாங்க. அவங்க பசியில துடிச்சிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த பழங்கள், அவன் சாப்பிட்ற உணவையும் அவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த மூதாட்டி அந்த இளைஞனை பக்கத்துல உட்கார வச்சு நீயும் என் கூட சாப்பிடுப்பான்னு சொல்லி அந்த உணவை அவனுக்கு ஊட்டி விட்டுருக்காங்க. அந்த நேரத்துல அந்த இளைஞன் அந்த மூதாட்டியினுடைய முகத்தை பார்த்திருக்கான். ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா அந்த மூதாட்டி இருந்திருக்காங்க. அந்த இளைஞனுடைய மனதுல ஏதோ ஒரு நிறைவும் பரிபூரணத்தையும் அவன் உணர்ந்திருக்கான். அந்த இளைஞன் அவனுடைய பயணத்தை முடிச்சுட்டு உடனே வீடு திரும்பி போயிருக்காங்க. அவன் வீட்டுக்கு போனவுடன் அவனுடைய அம்மா கேட்டிருக்காங்க, என்னப்பா நீ கடவுளை பார்த்துட்டியா? உன்னை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கு, பரிபூர்ணமா நீ உன்னை உணர்றியே, என்ன காரணம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த இளைஞன் சொல்லியிருக்கான், ஆமாம்மா நான் கடவுளை பார்த்துட்டேன். கடவுளை ஒரு வயதான தாயாரா இன்னைக்கு நான் பார்த்தேன். கடவுள் எனக்கு இன்னைக்கு சாப்பாடு ஊட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த ஏழை மூதாட்டினுடைய தோழி அவங்கள பார்த்து கேட்டிருக்காங்க, எப்பயும் நீ மன வருத்தத்தோட இருப்பியே, இன்னைக்கு என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்க அப்படின்ட்டு.
அதுக்கு அந்த மூதாட்டி சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு நான் கடவுளை பார்த்தேன், கடவுளை ஒரு இளைஞனா நான் பார்த்தேன், நான் பசியில துடிச்சிட்டு இருக்கும்போது கடவுள் இன்னைக்கு எனக்கு சாப்பாடு கொடுத்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, இந்த பூமியில வெவ்வேறு உயிரினங்கள் மூலமாக இறைவன் தன்னை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காருங்க. அதுவும் குறிப்பா கஷ்டத்துல போராடிட்டு இருக்க மக்களுக்கு நம்ம உதவி செய்யும் போது நமக்குள்ள இறைவனை நம்மளால உணர முடியுங்க. அன்பு, கருணை, நன்றி உணர்வு, இந்த மாதிரி உணர்வுகளை நம்ம வெளிப்படுத்தும் போது இறைவனை தேடி நம்ம எங்கேயும் போக வேணாங்க, நமக்குள்ளேயே அவர் வெளிப்பட ஆரம்பிப்பாருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.